ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்போவும் நைஸ் டே கிச்சனோட பெரிய பெரிய சமையல் தான் பார்த்தீங்க. இன்றைக்கி குட்டி சமையல் பார்க்க போகிறோம். சூடான காஃபி, புஸ்ஸு பூரி, உருளைக்கிழங்கு மசால். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அரிசி, அப்புறம் சிறுபருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, வெள்ளை உளுந்து, அஞ்சலைப்பட்டியில் கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். காஃபி போடுறதுக்கு பால் சூடு பண்ணிக்கலாம். பால் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காஃபி போட்டுக்கலாம். கப்பில் கொஞ்சம் காஃபி பொடி போட்டுக்கோங்க. அடுத்து நாட்டு சர்க்கரை. பாலை கப்பில் போட்டுக்கோங்க. காஃபி சூடாக இருக்குது, ஒரு ஆற்றிக்கலாம். காஃபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாமா? தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு. வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், மசால் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன பவுலில் கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டேன். மாவெல்லாம் இதே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். புஸ்ஸு பூரி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு மசால் கொஞ்சம் வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிறேன். பெரிய நைஸ் டே கிச்சனாக இருந்தாலும் சரி, சின்ன நைஸ் டே கிச்சனாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் கமத்தி வச்சாச்சு. நீட்டாக இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி விளையாட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.